அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வருஷம் குரூப் 2A எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த தேர்வை நோக்கி நம்ம தீவிரமாக படிச்சுட்டு இருக்கிறோம். அட் த சேம் டைம் போன வருஷம் நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 2A எக்ஸாமினேஷனுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரு சைடில் இப்போ போயிட்டுருக்கு. குரூப் 2 கவுன்சிலிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. நாளையிலிருந்து குரூப் 2A கவுன்சிலிங் வந்து தொடங்க போகுது. நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 2 கவுன்சிலிங் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு சிக்ஷாவுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம், மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நிறைவான விஷயம். சிக்ஷாவின் இந்த ஜேர்னியில் ரொம்ப ஒரு நிறைவான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த எல்லா பெருமையும் எங்கள் ஸ்டூடெண்ட்டு அனுநந்தினிக்கு தான் சேரணும். ஏன்னா அனுநந்தினி இந்த தடவை குரூப் 2 ஸ்டேட் ரேங்க் 2 நடந்து முடிஞ்ச 2024 நடந்து முடிஞ்ச அந்த குரூப் 2 எக்ஸாமில் இப்போ தான் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சு. இதில் நம்ம ஸ்டூடெண்ட் தான் ஸ்டேட் ரேங்க் 2. அந்த ஸ்டேட் ரேங்க் 2 அப்படிங்கிறதுல எங்களுக்கு எப்போவுமே ஒரு பெரிய பெருமை. ஸ்டேட் ரேங்க் எல்லோரும் வாங்கணும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஸ்டேட் ரேங்க் வாங்கணும் அப்படிங்கிறத நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து ஒரு தனியாத தாகம், ஒரு தீராத ஒரு பேராசை. அந்த விஷயத்தில் என்றைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே இல்லை. நம்மளோட இலக்கு எப்போவுமே உயர்வாக தான் இருக்கும். எல்லாருமே பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. பாஸ் பண்ணுறதையும் தாண்டி நாள் கவுன்சிலிங் போகணும். அந்த நாள் கவுன்சிலிங் போகிறதையும் தாண்டி டாப் 100க்குள்ளே இருக்கணும், டாப் 10க்குள்ளே இருக்கணும், டாப் 3க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்த ஒரு அணையாத கனல். அந்த விஷயத்தை மிகச்சரியாக உள்வாங்கி இந்த வருஷம் ஸ்டேட் ரேங்க் 2 வாங்கினது அனுநந்தினி. அதில் இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஸ்டேட் ரேங்க் 1 வந்து வேறு ஒரு பொண்ணு வாங்கியிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி குரூப் 1 சர்வீஸ் எடுத்துட்டதால் அவங்க கவுன்சிலிங்க்கு வரல. அதனால் இந்த வருடம் குரூப் 2 கவுன்சிலிங்கை தொடங்கி வச்சது, போஸ்டிங் எடுத்ததே நம்ம ஸ்டூடெண்ட்டு தான் அனுநந்தினி ஸ்டேட் ரேங்க் 2 அண்டு அவங்க வந்து முனிசிபல் கமிஷனர் எடுத்திருக்கிறாங்க, நகராட்சி ஆணையாளர் பதவியை எடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய கடின உழைப்பு, சிக்ஷாவோட தரமான பயிற்சி, அவங்களோட தீவிர முயற்சி, இது எல்லாமே சேர்ந்து அதை சாத்தியமாக்கியிருக்கு. அதே மாதிரி மீதி இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ், அனுநந்தினி நமக்கு முனிசிபல் கமிஷனர் எடுத்திருந்தாங்க, அண்டு சஜித்ரா டிசிடிஓ டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், அண்ட் ஜெயசூர்யா டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். ஜெயசூர்யாவை பொறுத்த வரைக்கும் அது ஜெயசூர்யாவுடைய வெற்றி அப்படிங்கிறதையும் தாண்டி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அது ஜெயசூர்யாவுடைய தந்தையின் வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜெயசூர்யா இங்கே வந்து சேர்றப்ப, படிக்க வர்றப்ப கம்ப்ளீட்டாக சார் உங்களை எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுதான் ஜெயசூர்யா வந்து நமக்கு மெயின்ஸில் வந்து அட்மிஷன் ஆகி மெயின்ஸுக்கு படிக்க வர்றப்ப எனக்கு எங்கள் அப்பாவுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ மெயின்ஸ் வந்து சாரோட கைடன்ஸில் தான் நீ படிக்கணும். நிறையா வாட்டி நீ இதுக்கு முன்னாடி படித்து அந்த எக்ஸாமில் உனக்கு கிளியர் ஆகாமல் இருக்குது. அவரோட கைடன்ஸில் நீ படிக்கிறப்ப கண்டிப்பாக நீ பாஸ் ஆகுவ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கள் அப்பா, என்னை விட எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாரு. உங்களை நான் தினம் பார்க்குறேனோ இல்லையோ எங்கள் அப்பா அதை டெய்லியும் பார்க்குறாரு. அதனால் எங்கள் அப்பா இன்றைக்கி என்ன ஆனாலும் நீ அவரை நேரில் போய் பார்த்து பேசிட்டு தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சுட்ருக்காரு சார் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் வாங்கி கரெக்டாக வந்து இங்கே உட்காந்து முழுமையாக அந்த விஷயத்தை உள்வாங்கிட்டு நம்ம என்ன விஷயங்கள்லாம் சொன்ன விஷயங்களை முழுமையாக பயிற்சி எடுத்து ஒரு துளி கூட அந்த டீவியேஷன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத ஒரு பயிற்சி. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அது குரூப் 2 2A ரெண்டுலேயுமே என்ன சொல்லிக் கொடுத்தாலும் ஒரு துளி கூட டீவியேஷன் மாறாத ஒரு பயிற்சி. உண்மையிலேயே நான் ஜெயசூர்யாவுக்காக சந்தோஷப்படுறானோ இல்லையோ முழுமையாக 100% அந்த பரிபூர்ணமாக நம்பினேன். அவங்க அப்பாவுக்காக நான் அந்த வெற்றியை பெரிய அளவில் நான் கொண்டாடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அவங்க அப்பாவுக்கு இது வந்து அவங்க அப்பாவுக்கான வெற்றி. ஜெயசூர்யாவோட வெற்றியை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவுக்கான வெற்றி. அவர் தான் அந்த முழுமையான நம்பிக்கை, பையன் மேலே இருந்த நம்பிக்கையை விட என் மேலே அவர் வச்ச நம்பிக்கை ரொம்ப பெருசு. அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. அந்த நம்பிக்கை காப்பாற்றிட்டு அவரை மகிழ்ச்சி அடைய வச்சுட்டேன். அவருடைய மகிழ்ச்சிக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறேன் அப்படிங்கிற வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சஜித்ரா பொறுத்த வரைக்கும் டிசிடிஓ சீஸ்வரம் கன்னியாகுமரி, இது வரைக்கும் ஒரு ஆஃப்லைனில் ஒரு நாள் கூட இங்கே வராமல் கம்ப்ளீட்டாக முழுக்க நம்மளோட ஆன்லைன் ப்ரோக்ராம்லேயே படித்து சக்ஸஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சஜித்ரா. அனுநந்தினி உங்களுக்கு தெரியும், அனுநந்தினி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷல். காலையில் இன்ஸ்டிடியூட் ஓப்பன் பண்ணால் முதல்ல அவங்க தான் வருவாங்க, சாயந்தரம் கடைசியால் அவங்க தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன். குரூப் 1 மெயின்ஸ்லேருந்து குரூப் 1 மெயின்ஸ், அடுத்துக்கிறது குரூப் 2 மெயின்ஸ், தொடர்ந்து அந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் நம்ம கூட லாஸ்ட் 1 இயராக தொடர்ந்து ஜேர்னியில் இருந்துக்கிட்டே இருந்தவங்க அனுநந்தினி. அதே மாதிரி அக்ஷயா டிசிடிஓ, அண்ட் ஹரிசங்கரி ஃபாரஸ்டர், அண்ட் ஜெயபிரகாஷ் டிசிடிஓ. ஸோ இவங்க எல்லாருமே இவங்களுடைய வெற்றி எல்லாமே தனிப்பட்ட முறையில் என்னுடைய வெற்றி மாதிரியே, நானே வென்றதை போல, நானே இந்த வேலைக்கெல்லாம் போனதை போல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஜெயபிரகாஷை பொறுத்த வரைக்கும் ஜெயபிரகாஷ் வந்து ரொம்ப ஒரு பின்தங்கிய அந்த வட மாவட்டங்கள்லேருந்து அங்கேருந்து கிளம்பி வந்தார். 2 பேர், கங்கை அமரன் அவருடைய நண்பர் ஜெயபிரகாஷ் அண்ட் கங்கை அமரன் 2 பேர், இவங்க 2 பேரும் ஒரே செட்டாக இங்கே வந்து உட்காந்து படித்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க. 2 பேரும் கவுன்சிலிங்கில் ஒன்றா போய் போஸ்டிங் எடுத்துருக்காங்க. ஸோ ஜெயபிரகாஷ் 2 எடுத்துட்டாரு, கங்கை அமரன் 2A எடுக்க போகிறாரு.
அதே மாதிரி ஹரிசங்கரி ஃபாரஸ்ட் எடுத்திருக்காங்க, அக்ஷயா டிசிடிஓ. ஸோ இது எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னா, இந்த விஷயம் ஏன் நம்ம சொல்ல போகிறோம், இந்த விஷயங்கள் ஏன் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு தனி நபர்களிடமிருந்தும் ஒவ்வொரு வெற்றி பெற்றவர்களிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா அது என்னென்னா, நம்மளும் இவங்களும் நம்மள மாதிரி ஒரு நாள் இருந்தாங்க, இன்றைக்கி அவங்க ஆஃபீஸர், நேற்றைய ஆஸ்பிரண்ட் இன்றைக்கி ஆஃபீஸர், அவங்களால முடியும் அப்படின்னா நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. அப்போ இந்த நம்பிக்கை எந்த இடத்துலலாம் நம்ம ஒரு சின்ன இடத்துல லேகாகி தளர்ந்து போகிறப்பெல்லாம் இதோட இந்த பயணத்தை முடித்து கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை வரும்போதெல்லாம் வென்றவர்களின் கதையை கேளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்போவுமே நம்ம சேனல்லேயே நமக்கு வந்து டாப்பர் சீரியஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அவங்க எப்படி சக்ஸஸ் பண்ணாங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணாங்க, எப்படி படித்தாங்க, இங்கே பயிற்சி எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய பயிற்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு இடம். அதனால் இந்த வென்றவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும்ல, ஸ்டேட் ரேங்க் 2 அனுநந்தினி மேடம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஸ்டேட் ரேங்க் 1 ஏன் நாம் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கும்ல, ஒரு ஆர்வம் வரும்ல. அந்த ஆர்வம், அந்த உறுதி அது உங்களுக்குள்ளேயும் கடந்துருச்சு அப்படின்னா நம்மகிட்ட பாக்கியாக இருக்கிற அந்த ஸ்டேட் ரேங்க் 1 அப்படிங்கிறத நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க நாளைக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸில் வாங்கிடலாம். யார் வேண்டுமானாலும் உழைத்தால் உயரலாம் அப்படிங்கிறதுக்கும், வென்ற முயற்சி செய்தவர்கள் நிச்சயமாக வெல்வார்கள் அப்படிங்கிறதுக்குமான இடம் இங்கே நிச்சயமாக இருக்குது. முயற்சித்தால் வெல்லலாம். ரைட், ஓகே. நாளைக்கு குரூப் 2A கவுன்சிலிங் நடக்குது. குரூப் 2 முடிஞ்சிருச்சு, நமக்கு குரூப் 2A கவுன்சிலிங் நாளைக்கு தொடங்குது. அப்போ இந்த குரூப் 2A கவுன்சிலிங் அப்படிங்கிறது நாளை இந்த தேர்வுக்கு நீண்ட காலம் படிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில் நாளைக்கு நீங்கள் ஒரு அரசு அலுவலராகி பல பேருடைய கண்ணீரை துடைப்பதற்கு காரணமாக உங்கள் கையெழுத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பதவியை பெறப்போகிற, அந்த பதவியை எடுக்க போகிற, உங்களுக்கு பொருத்தமான ஒரு அரசு துறையை தேர்ந்தெடுக்க போகிற அந்த தினத்தில் நாளைக்கு நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு போகணும், எந்தெந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கொண்டுகிட்டு போகணும் கையில் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நாளைக்கு நீங்கள் போகிறப்ப ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்ஸையோ ஒரு ஆவணங்களையோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் மறந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அது கடுமையான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், கடுமையான ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்திடும். அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு பதட்டம் உருவாகி அந்த பதட்டம் நீங்கள் எடுக்க வேண்டிய அந்த ஜாப் செலெக்ஷனையே கொலாப்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் அந்த விஷயங்களை ரொம்ப கிளியராக எல்லாருமே ஆல்மோஸ்ட் இப்போ இருந்து கிளம்ப ஆரம்பிப்பீங்க. பெரும்பாலானவர்கள் நீங்கள் நைட்டு கிளம்புவீங்க, இல்லை ஈவினிங் கிளம்புவீங்க. அதனால் நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த விஷயம். அதனால் என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டுட்டு போகணும், எந்தெந்த ஆவணங்களையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் உங்களுக்கு கொண்டுட்டு போய் நாளை கவுன்சிலிங்கை சிறப்பாக நடத்துறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கான கவுன்சிலிங் மெமோ. உங்களுக்கு கவுன்சிலிங் மெமோ வந்திருக்கும். அந்த கவுன்சிலிங் மெமோவை டவுன்லோட் பண்ணி ஒரு 2 காப்பி உங்கள் கையில் போட்டு வச்சுக்கோங்க. கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நார்மலாக உங்கள் கவுன்சிலிங் மெமோ உங்கள் கையில் இருந்தால் சரி. ரெண்டாவது, நாளைக்கு உங்களுக்கு என்ன ஸ்லாட் அப்படிங்கிறது உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லாட்டில் இந்த டேபிளில் அப்படிங்கிறது உங்களுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த டேபிளில் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஸ்லாட்டுடைக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த டேபிளில் உங்களுடைய ஆவணங்கள் எல்லாமே சரிபார்க்கப்படும். அப்படி ஆவணங்கள் சரிபார்க்கப்படுறப்ப என்னென்ன ஆவணங்கள் உங்கள் கையில் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆர்டராக சொல்கிறேன். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணிவிட்டு அப்புறமா போங்க. த ஃபர்ஸ்ட் ஒன், கவுன்சிலிங் மெமோ. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கலந்தாய்வுக்கு நீங்கள் வரலாம், இந்த தேதியில் இத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவுன்சிலிங் மெமோவை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ரெண்டாவது, 10th மார்க் ஷீட் அண்ட் 12th மார்க் ஷீட். 10ஆம் வகுப்பு உங்களுடைய எல்லா ஆவணங்கள்லையுமே நீங்கள் நாளைக்கு இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில்அப் பண்ணியிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பேஸ்ட் ஆன் யுவர் 10th சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கும். அதனால் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 12ஆம் வகுப்புக்கான மதிப்பெண் பட்டியல். மூணாவது, இந்த தேர்வு அப்படிங்கிறது பட்டப்படிப்பு தரத்திலான தேர்வு அப்படிங்கிறதால நீங்கள் என்ன டிகிரியை உங்களுடைய எலிஜிபிலிட்டியாக அங்கே சொன்னீங்களோ அந்த டிகிரி சர்டிஃபிகேட், யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் அதை எடுத்துகிட்டு போகணும். மூணாவது, ஸோ இந்த விஷயங்கள். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, சில பேருக்கு யூஜி சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் திஸ் ஸோ அண்ட் ஸோ பர்சன் அவார்டட் திஸ் டிகிரி அப்படிங்கிற மாதிரி மட்டும் இருக்கும். அந்த யூஜி சர்டிஃபிகேட்டில் மேலே கீழே சைடில் எங்கேயுமே நம்பர் இருந்திருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அப்ளை பண்ணுறப்ப உங்கள் அப்ளிகேஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க, என்னோட டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னு சொல்லி. ஆனால் டிகிரி சர்டிஃபிகேட்டில் நம்பர் இருக்காது. அது நீங்கள் உங்களோட கன்சாலிடேட் மார்க் ஷீட்லையோ அல்லது ஏதாவது ஒன்று இருக்கிற ஒரு நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு இப்போ வச்சுக்கோங்க. அந்த பிரிண்ட் அவுட்டில் நீங்கள் எந்தெந்த சான்றிதழுக்கு எந்தெந்த நம்பர் கொடுத்துருக்குறீங்களோ, ஒருவேளை டிகிரி சர்டிஃபிகேட்டில் நம்பர் இல்லை, அந்த டிகிரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற இடத்துல உங்கள் மார்க் ஷீட்டோட நம்பர் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா அந்த டிகிரியுடைய மார்க் ஷீட் அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது,
பிஜி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அந்த பிஜி சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. அதனால் உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமையோ அல்லது உங்களுக்கு அதனால் ஏதாவது ஸ்பெஷல் ப்ரொவிஷனோ ப்ரிவிலேஜோ கிடைக்குமா அப்படின்னா இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு டிகிரி பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதால அது பெருசாக தேவைப்படுறதில்லை. இப்போ நாளைத்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது முழுக்க எதன் அடிப்படையில் நடக்கும் அப்படின்னா இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் உங்களுக்கான பணி உறுதி செய்யப்படும். அப்போ இடஒதுக்கீட்டுக்கு மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ். அப்போ உங்களுடைய ஜாதி சான்றிதழை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ரிலீஜியஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ரிலீஜியஸ்க்குன்னு தனியாக ஒரு சர்டிஃபிகேட் இல்லை. அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே உங்களுடைய மதம் அப்படிங்கிறதும் சொல்லிடுவாங்க. இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கவுண்டர் அப்படின்னு சொன்னால் இந்து, கொங்கு வெள்ளாளர், இந்து அப்படின்னு சொல்லி என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை அந்த இந்து அப்படிங்கிற மதத்தோடு சேர்ந்து தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் அதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதில் வந்துடுது, ரிலீஜியஸும் வந்துடுது. ஒருவேளை இப்போ வரக்கூடிய இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட்டில் வந்து மதம் சில இடங்களில் குறிப்பிடப்படுறதில்லை அப்படிங்கிறதால உங்கள் கையில் எந்த டிசி கடைசியாக இருக்கும், உங்களோட 10th டிசியோ 12th டிசியோ அதெல்லாம் ஒரிஜினல் இருக்காது. கண்டிப்பாக அதுக்கு வந்து ஜெராக்ஸ் மட்டும் தான் கையில் இருக்கும். அது இருந்தால் அதை வச்சுக்கோங்க. இல்லை கடைசியாக நீங்கள் படித்த அந்த பட்டப்படிப்பப்போ ஒரு டிசி கொடுத்துருப்பாங்க, அதில் நிச்சயமாக மதம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதனால் மதத்துக்கான ஒரு சான்றிதழாக ஏதாவது ஒரு டிசியை ஒன்று கையில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கிளைம் பண்ணுவீங்க. நிறைய பேர் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸை ஒரிஜினலாக நீங்கள் கையெழுத்து வாங்கினா எல்லாமே 1ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரையில் நீங்கள் தமிழ் வழியில் படித்தீர்கள் அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ஒரு வாட்டி கிளியராக இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் நம்ம படித்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் அரசு அலுவலராக இருந்தால் உங்களுக்கு என்ஓசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தடையின்மை சான்றிதழ், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் என்ஓசி கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அது நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க, அந்த வாங்கினதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. என்ஓசி முக்கியம். ரெண்டாவது ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சில பதவிகளுக்கு சில விஷயங்கள், குறிப்பாக கூட்டுறவு வங்கியில் அந்த மாதிரியான பதவிகளுக்குலாம் வந்து இந்த டிகாப் முடிச்சிருந்தா ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஆமாம் எனக்கு இந்த சிறப்பு முன்னுரிமை தகுதி என்கிட்ட இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சான்றிதழ்கள் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அடுத்தது ப்ரிலிமினரி அண்டு மெயின்ஸ், ப்ரிலிம்ஸுக்கு ஹால் டிக்கெட் அண்ட் மெயின்ஸுக்கு ஹால் டிக்கெட் அண்டு நீங்கள் இந்த அப்ளை பண்ணுறப்ப இருந்த அப்ளிகேஷன், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணப்போ கொடுத்த அப்ளிகேஷன், அது எல்லாத்தையும் ஒரு காப்பி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ரிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டும் மெயின்ஸ் ஹால் டிக்கெட்டும் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது வந்து கண்டிப்பாக கேட்பாங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன சந்தேகமோ ஒரு சின்ன குழப்பமோ அங்கே வரும் பட்சத்தில் உங்கள் கையில் இருக்கிற இந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது ஃபோட்டோ, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 3 ஃபோட்டோ 4 ஃபோட்டோ கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது லெட்டர் எழுதி கொடுக்க வேண்டியிருக்கும், அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் கையில் இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ரெண்டாவது உங்களுடைய ஆதார் எண். இன்றைக்கி இதுக்கு தான் ஆதார் கேட்கணும் அப்படின்லாம் இல்லாமல் எதுக்கும் ஆதார் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய அடையாளம் நீங்கள் தான் அப்படிங்கிறது உறுதிப்படுத்துவதற்காக எங்கே உங்களோட ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு கேட்பதற்கான சூழ்நிலையும் வாய்ப்பும் இருக்கலாம். அதனால் ஆதார் கார்டை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. இதில் எதுவுமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஆதார் கார்டெல்லாம் அதெல்லாம் நீங்கள் டூப்ளிகேட் போட்டு வச்சுருந்தாவே, ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுருந்தாவே போதும். மற்றபடி உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும். உங்களோட யூஜி, பிஜி, 10th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், என்ஓசி இது எல்லாமே ஒரிஜினல்ஸ் இருக்கணும். நீங்கள் வேலைவாய்ப்பு துறையில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எடுத்துகிட்டு போங்க. அங்கே எம்ப்ளாய்மெண்ட் கார்டை அவங்க கிராஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருந்தால், இல்லை நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டே நான் பதிவு பண்ணல சார் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப அவசியமான டாக்குமெண்ட்ஸ். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற எல்லா ஒரிஜினல்ஸையுமே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி அதை உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க. 3 செட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு செட்டு தான் தேவைப்படும். ஒரு செட் நீங்கள் அங்கே கொடுத்துருவீங்க, ஒரு செட்டு உங்கள் கையில் வெரிஃபிகேஷனுக்கு இருக்கும், அது போதும். அடிஷ்னலாக ஒரு செட்டு கையில் வச்சுக்கோங்க. 3 செட்டு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு செட்டு ஜெராக்ஸை உங்கள் வீட்டில் இருப்பவர்களிடம் கொடுத்து விட்டு செல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட ஒரு ஃபுல் செட்டு நாளைக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதே ஆர்டரில் வீட்டில் ஒரு செட்டு இருக்கட்டும். மீதி இருக்கிற 3 செட்டு உங்கள் கையில் இருக்கட்டும், ஒரிஜினல்ஸ் இருக்கட்டும். அதே மாதிரி ஹோல் டாக்குமெண்ட்ஸையுமே, சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொண்டுட்டு போகிற எல்லா ஆவணங்களையுமே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி
ஒரு பிடிஎஃபாக உங்கள் ஃபோனில் உங்கள் மெயிலில் போட்டு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, நாம் போகக்கூடியது தொலைதூர பயணம். சென்னையில் கலந்தாய்வு நடக்குது அப்படிங்கிறப்ப தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நம்ம போகிறோம். அந்த பயணத்தின் பொழுது ஏதேனும் ஒரு சான்றிதழ் தவறுதலாக மிஸ் ஆகிறதுக்கோ இல்லை மொத்தமாக பேகையே யாராவது ஒருத்தர் மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஏதோ ஒரு விஷயம் நம்ம எதிர்பாராத நேரத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு தான் நம்ம போகணும் நம்ம நாளைக்கு. ஏன்னா இது மாதிரியான விஷயங்கள் நிறைய இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதனால் ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வீட்டில் இருக்கணும். ஒரு ஃபுல் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன்டு காப்பியாக உங்கள் மெயில்லையும் உங்கள் வாட்ஸ்அப்லேயும் உங்கள் ஃபோன்லேயும் வச்சுருக்கணும். மீதி 3 செட் கையில் ஜெராக்ஸ் நீங்கள் உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. எந்த இடத்தில் என்ன ஒரு சங்கடம் நேர்ந்தாலும் கூட எந்த கவலையும் இல்லாமல் நாளைக்கு உங்களுடைய பணியை நீங்கள் ஜாப் வந்து செலக்ட் பண்ணிட்டு வந்துட முடியும். அதனால் பேக்கப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, காமனாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் வந்து, எல்லாத்துலேயும் நான் அட்டஸ்டட் வாங்கிட்டு போகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அட்டஸ்டேஷன்லாம் யார்கிட்டையும் வாங்க வேண்டாம். இப்போ அரசே வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அட்டஸ்டேஷன் யார்கிட்டையும் தேவையில்லை. ஒருவேளை உங்களை கலந்தாய்வப்போ ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட்னு போட்டு உங்கள் கையெழுத்தை போட்டு கொடுத்தா போதும். ஸோ தீஸ் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் விச் ஆர் நெசசரிலி உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். இந்த இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தீங்க, பார்த்துட்டே வந்தீங்கன்னா மொத்தம் 15 ஆவணங்கள் இருக்கும். இந்த 15 ஆவணங்களும் நாளைக்கு கவுன்சிலிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். கிளியர்? அதனால் இந்த விஷயங்களை எந்த தயக்கமும் தடுமாற்றமும் பயமும் பதட்டமும் இல்லாமல் நாளைக்கு இந்த கவுன்சிலிங் சரியாக நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்களை எல்லாம் மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான நல்ல ஒரு அரசு பணி கிடைக்கும். நம்பிக்கையோடு போங்க. உங்கள் உழைப்பு எல்லாத்தையுமே அறுவடை செய்யக்கூடிய, உங்கள் உழைப்புக்கான பலனை கண்ணில் பார்க்கக்கூடிய, உங்கள் நம்பியவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய, இவனால் இது முடியும் அப்படின்னு உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தாண்டி யாராவது 2 பேர் உங்களை நம்பியிருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களை கைப்பிடித்து தூக்கிறதுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. அவர்களை எல்லாம் பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக நாளைய நாள் அமையும். நிச்சயமாக நீங்கள் உங்களால் சிறப்பாக பண்ண முடியும். கவலை இல்லாமல் சந்தோஷமாக தைரியமாக போங்க. தெளிவான மனநிலையுடன் உங்களுக்கும் உங்கள் இயல்புக்கும் எந்த பதவி பொருந்துகிறதோ அந்த பதவியை எடுத்துகிட்டு வாங்க. நிச்சயமாக நல்லா பண்ணலாம். வாழ்த்துக்கள்.